ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபீல்டை பார்க்க தான் வந்திருக்கோம். இது பார்த்தா சாகு வெரைட்டி கொடுத்துன்னு வருங்க. இப்போ மல்ச்சிங் ஷீட் நெல்னா தக்காளி வராதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் இது மல்ச்சிங் ஷீட் இல்லாத மண்ணில் தான் நெட்டுருக்கு. சாகு பார்த்தா தெரியும், டெம்பர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நோய் கொஞ்சம் தாங்கும், வெயில் டைமில் நல்லா வரும் ரகம். அதனால் மல்ச்சிங் ஷீட் இல்லாதே தோட்டத்தை இவ்வளோ எடுத்துகிட்டு வர முடியும் மற்ற ரகத்தை கம்பேர் பண்ணால். ஃபஸ்ட்டு ஒரு ஃபீல்டு பார்த்தாங்க, மல்ச்சிங் ஷீட் போடாத நெட் இருந்தாங்க. இதில் வந்து மல்ச்சிங் ஷீட் போட்டு நெட் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாத்திரைக்காய் நெட்டுட்டு ரெண்டாவது பேட்ச் இதே மல்ச்சிங் ஷீட்டில் தக்காளி ஷீட் நெட்டிருக்காங்க. இது வந்து ரெண்டாவது பேட்ச் மல்ச்சிங் ஷீட் யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பேட்ச் கீழே வந்து இது மல்ச்சிங் ஷீட் போட்டு தக்காளி மட்டும்தான் நெட்டிருக்காங்க. இதை காமிக்கிறாங்க. மல்ச்சிங் ஷீட் போட்டு நெட்டதுக்கும் நெடாதுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இதில் கொஞ்சம் ஈல்டு கொஞ்சம் அதிகமாக வரும், செடி கொஞ்சம் அதிகமாக பலியும், ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வளர்த்தி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுவும் சாகுதா ஃபீல்டு. மற்ற ரக கம்பேர் பண்ணால் இது வந்து லைஃப் ஸ்பேன் வந்து அதிகம். ஆனால் என்ன ஒரு ட்ராபேக்னால், இதில் சைஸ் காயோட சைஸ் வந்து கம்மியாக வரும். கொஞ்சம் பொட்டாஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 13-0-45 இல்லைன்னா 0-0-50 இது மாதிரி ஒரு அறுப்புக்கு விடுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா 5 நாளைக்கு ஒரு வீட்டு விடுற மாதிரி இருக்கும் சைஸ்க்கோசரம். இதுவும் கொஞ்சம் இந்த ரகமும் காப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதில் சைஸ் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரிப்பீட்டாக பொட்டாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா மல்ச்சிங் ஷீட் வந்து செகண்ட் பேட்ச் எடுத்தது. ஃபஸ்ட்டு ஆடிப்பட்டமே எடுத்துட்டாங்க, திரும்ப தைப்பட்ட ஒரு பேட்ச் போட்டது. கொஞ்சம் விலை இல்லாதனால தோட்டத்தில் அப்படியே பழம் இருக்காது விட்டு வச்சுருக்காங்க. பழம்லாம் டேமேஜ் ஆகுது சாகு பொறுத்தவரை அவ்வளோன்னு. அது மாதிரி வாரத்துக்கு ஒரு பறிப்பு தான் இருக்கும். வெயில் டைமில் 5 நாளைக்கு ஒரு வீட்டு பறிப்பு இருக்கும். மற்ற ரக கம்பேர் பண்ணால் அதெல்லாம் 4 நாளைக்கு டக்குன்னு பழுத்துக்கும். இது கொஞ்சம் பழுக்கிற தன்மை கொஞ்சம் என்னது டைம் ஆகும் பழகிறதுக்கு. ரொம்ப அதிக பழம் தோட்டத்தில் விட்டு வச்சுருக்காங்க, ரேட் இல்லை, அறுக்கிறதுக்கு கூலி ஆளுங்க வரலன்ட்டு.